வணக்கம் நேர்களே. வார வாரம் பசுமை சம்பந்தமான பல செய்திகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி தான் இந்த வாரமும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க ஷோக்குள்ள போலாம். இது பசுமை செய்திகள். கால்நடைகள் பராமரிப்பு விவசாயிகள் கிட்ட மட்டும் இல்ல, இப்போ படிச்ச பட்டதாரி இளைஞர்கள்ட்டையும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். ஆடு மாடு இது எல்லாத்தையும் தாண்டி பன்றி வளர்ப்புல சாதிக்க முடியுமா அப்படின்னா சாதிக்க முடியும். அதை பத்தின சின்ன செய்தி தொகுப்பை இப்ப பார்க்கலாம். கால்நடை வளர்ப்பில் எதிர்பார்ப்பதை விட அதிக லாபம் கிடைப்பதால் விவசாயிகளிடையே பிரதானமாக இருந்து வந்த கால்நடை வளர்ப்பு தொழில் தற்போது பட்டதாரிகளிடையே கூட பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதே நேரம் ஆடு மாடு கோழி வளர்ப்பில் உள்ள ஆர்வம் பன்றி வளர்ப்பதில் இல்லை. பன்றி வளர்ப்பு தொழில் என்பது நம் நாட்டில் இருக்கும் சூழலின் காரணமாக குறைவாக பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் பன்றி வளர்ப்பே மற்ற எந்த கால்நடைகளை விடவும் அதிக லாபம் தரக்கூடியது. உலக அளவில் பன்றி இறைச்சி சாப்பிடுபவர்கள் அதிகம். அமெரிக்கா, பிரேசில், சீனா போன்ற நாடுகளில் அதிகமாக மக்கள் விரும்பி சாப்பிடுகின்றனர். சீனாவில் 1 கிலோ பன்றிக்கறி ரூபாய் 1500க்கு விற்பனையாகின்றது. கேரளம் உள்பட மற்ற மாநிலங்களில் வெண்பன்றியின் இறைச்சி உண்போர் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. தேவை நாளுக்கு நாள் அதிகரிக்கும் நிலையில் உற்பத்தியோ மிகவும் குறைவாக உள்ளது. அதனால் வெண்பன்றி பண்ணை அமைப்பது தொழில் ரீதியாக நல்ல பயனை தரும் என்பது பலரது கருத்தாக உள்ளது. வெள்ளை பன்றிகளில் ஒயிட் யார்சைசர், லார்ஜ் ஒயிட் யார்சைசர், மிடில் ஒயிட் யார்சைசர், ஸ்மால் ஒயிட் யார்சைசர் என பல வகைகள் உள்ளன. இவை மட்டுமல்லாமல் கருப்பு பன்றி, டியூரோக் போன்ற வகைகளும் உள்ளன. வெள்ளை பன்றி விரைவில் எடை கூடும். கருப்பு பன்றி எனப்படும் நாட்டு பன்றியின் எடை மெதுவாகத்தான் கூடும். இதனால் பொதுவாக அனைவரும் தங்கள் பண்ணைகளில் வெள்ளை நிற பன்றிகளையே வளர்க்கின்றனர். பன்றிகள் நிறைய குட்டிகள் போடும். ஒரு பன்றி ஒரு ஆண்டுக்கு 2 முறையும் 2 ஆண்டுகளுக்கு 5 முறையும் குட்டிகள் போடும். பெரிய அளவிற்கு பன்றிகளுக்கு நோய்கள் எதுவும் வருவதில்லை. அதனால் அவற்றுக்கு தடுப்பூசிகள் அல்லது வளர்ச்சிக்கான ஊசிகள் எதுவும் போடும் தேவையில்லை. எப்போதாவது அரிதாக நோய் வந்தால் சோர்ந்து படுத்துக் கொள்ளும். உணவு எடுத்துக் கொள்ளாது. உடனே கால்நடை மருத்துவரிடம் உரிய மருந்துகள் கொடுத்து குணப்படுத்த வேண்டும். பன்றி வளர்ப்புல பாத்தீங்க அப்படின்னா 2 முறை இருக்கு. ஒன்னு வந்து இனப்பெருக்கத்துக்காக வளர்க்கிறது, இன்னொன்னு இறைச்சிக்காக வளர்க்கிறது. இந்த 2 முறைக்கும் உள்ள வேறுபாடு என்ன, எப்படி வளர்க்கிறது அப்படிங்கிற பத்தின செய்தி தொகுப்பை இப்ப நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பன்றி வளர்ப்பிலேயே 2 வகை உள்ளது. ஒன்று இறைச்சிக்காக பன்றிகளை வளர்த்தல், மற்றொன்று இனப்பெருக்கத்துக்காக பன்றிகளை வளர்த்தல். இந்த 2 வகை பண்ணைகளில் எந்த பண்ணையை தொடங்கினாலும் அதிகம் லாபம் பெறலாம். தொடக்கத்தில் குட்டிகள் வாங்கும் செலவு தவிர கொட்டகை செலவு, தீவன செலவு, மருத்துவ செலவு என முதல் 2 வருடத்தில் சுமார் 8 லட்சம் வரை செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் 2 வருடம் முடியும் நிலையில் நம் பண்ணையில் வளர்த்த பன்றிகளை ரூபாய் 16 லட்சத்திற்கு மேல் விற்பனை செய்யலாம். இதனால் 2 ஆண்டுகளில் 8 லட்சம் ரூபாய் வரை நிகர லாபம் ஈட்ட வாய்ப்புள்ளது என்கின்றனர் இந்த தொழில் செய்பவர்கள். இறைச்சிக்கான பன்றி வளர்ப்பு பண்ணை எனில் கொட்டகைக்காக 3 லட்சம் செலவு செய்ய வேண்டும். அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் குட்டிகள் வாங்க, தீவனம், மருத்துவ செலவு போன்றவற்றிற்காக சுமார் 4 லட்சம் செலவு செய்தாக வேண்டும். 8 மாதங்களுக்குள் குட்டிகள் விற்பனைக்கு வந்துவிடும். அப்போது 1 லட்சத்திற்கு மேல் லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கின்றது. இனப்பெருக்க பன்றி பண்ணையை 25 பெண் குட்டிகள் 3 ஆண் குட்டிகளுடன் தொடங்கலாம். 1 மாத வயதை கடந்த 15 கிலோவிற்கு மேல் எடை உள்ள குட்டிகளை வாங்க வேண்டும். ஒரு குட்டி 3000 என்ற விலையில் கிடைக்கின்றது. 10 மாதத்தில் அவை இனப்பெருக்க வயதை எட்டும். அதன் பிறகு கருவுற்றதிலிருந்து 114 நாட்களில் குட்டிகளை ஈனும். ஒரு தடவைக்கு குறைந்தது 8 குட்டிகளும் ஆண்டுக்கு குறைந்தது 16 குட்டிகளும் ஒரு தாய்ப்பன்றியிடமிருந்து கிடைக்கும். இனப்பெருக்க பன்றி வளர்ப்பு பண்ணையில் உள்ள குட்டிகளுக்கு கண்டிப்பாக அடர்த்தீவனம் மட்டுமே கொடுத்து வளர்க்க வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். இறைச்சிக்கான பன்றியினில் ஹோட்டல், திருமண மண்டபங்கள், மாணவர் விடுதிகளில் கிடைக்கும் உணவு கழிவுகள், இலைகளை சேகரித்து கொடுக்கலாம். பண்ணையிலிருந்து 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் அவ்வாறு தினமும் உணவு கழிவுகள் நிச்சயம் கிடைக்கும் என்றால் மட்டுமே இறைச்சி பன்றி பண்ணையில் லாபம் ஈட்டலாம் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். பெரும்பாலும் பன்றிகளுக்கு பழைய காய்கறிகள், பழங்கள் மற்றும் மீதமுள்ள உணவுகள் கொடுக்கப்படுகின்றன. சில இடங்களில் கோழி இறைச்சியும் கொடுக்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, தன்னோட நிலப்பகுதியில வந்து பன்றி வளர்ப்பு செய்யறாரு. அவர் யாரு, இந்த தொழிலுக்குள்ள எப்படி வந்தாரு, எப்படி இந்த முறையை வந்து அவர் கையாள்றாரு அப்படின்னு பத்தின செய்தி தொகுப்பை இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த பன்றி பண்ணை தொழிலை அதிகம் படித்த இளைஞர்கள் முன்னெடுத்து செய்ய தொடங்கி உள்ளனர். அப்படி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கூட்டுப்புலி கிராமத்தை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் பன்றி பண்ணை தொழில் செய்து வருகிறார்.
பிகாம் பட்டதாரியான இவர் எந்த தொழிலுமே இழிவான தொழில் அல்ல, நாம் செய்யும் தொழிலை நாம் நேசித்து செய்தால் போதுமானது என்கின்றார். மேலும் இவர் தனது சொந்த நிலத்தில் பண்ணை அமைத்து பராமரித்து வருகிறார். தனது பன்றிகளுக்கு தீவனமாக சுற்றியுள்ள கிராமங்களில் இருக்கக்கூடிய உணவு விடுதிகளிலிருந்து மீதமாகும் உணவுகளை தனது வாகனத்திலேயே எடுத்து வந்து பன்றிகளுக்கு கொடுக்கிறார். மேலும் ஒரு நாளைக்கு 2 தடவைகள் பன்றிகளை குளிப்பாட்டி விடுவதாகவும் கூறுகிறார். இவர் பன்றிகளை வளர்த்து இறைச்சிக்கு விற்பதாகவும் இதனால் இவருக்கு இதில் நல்ல லாபம் கிடைப்பதாகவும் கூறுகிறார். மேலும் வெள்ளை பன்றிகள் எளிதில் நோய்வாய்ப்படக்கூடியதல்ல. ஜனவரி மாதத்தில் மட்டும் ஆடு மாடுகளுக்கு வரும் கோமாரி நோய்கள் வர வாய்ப்புள்ளது என்றும் அப்போது மட்டும் மருத்துவரை வரவழைத்து தக்க மருத்துவ உதவி செய்ய வேண்டும் எனவும் கூறுகின்றார். வணக்கம், என் பேர் ராஜேஷ்குமார். தலாய்பட்டினம் கிராமம், தாராபுரம் வட்டம். நான் டிகிரி முடிச்சுட்டு இங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு புது பண்ணலான்ட்டு யாரும் வித்தியாசம் பண்ணணும்னு நினச்சி பண்ண ஆரம்பித்தேன். நானும் என் தம்பி எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம். இது நாங்கள் ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்தில் வந்து சின்ன சின்ன ஃபால்ட்டு வருது, டிஃபால்ட்டு எல்லாம் வருது, நல்லா தான் இருக்குது. ஆனால் கேரளா ஸ்ட்ரைக் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கு. கேரளா ஸ்ட்ரைக்கும் போது ஒரு சின்ன சின்ன ஃபால்ட் வருது, ரேட் கம்மியாகுது. நாங்கள் குட்டி 2 மாதம் குட்டி வாங்கிட்டு வருவோம். ஒரு 20 குட்டி வந்து 5000 வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்து 6 மாதம் வளர்த்துவோம். 6 மாதம் வளர்த்துனா 100 கிலோ 110 கிலோ வருது. கண்டிப்பாக லாபம் இருக்குது. அதே மாதிரி வேஸ்ட் ஃபுட் நமக்கு கிடைக்கணும். அதே மாதிரி நம்ம தண்ணி வேணும். நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து பப்ளிக்கு டிஸ்பிளே இல்லாமல் இருக்கணும். சுற்றியோடது ஒரு 10 ஏக்கருக்குனாலே நம்ம சுற்றி நடுக்காட்டு வச்சுருக்கிற வயலில் வேறு எந்த ஃபால்ட் கிடையாது. ஏதாச்சும் ஃபால்ட் எப்போ இந்த டிசம்பர் டு ஜனவரி பிப்ரவரி அது வந்து எஃப்எம்டி வரல சான்ஸ் இருக்குது. மாட்டுக்கு வர வாய்ஸ் அப்படியாட்டம் இது பண்ணலாம். இது வந்து நான் மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். இது மீதி பிரச்சனை இல்லை. வேறு சின்ன சின்ன ஃபால்ட் வரும், காய்ச்சல் வரும், அதுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஸ்டார்டிங் பண்ணணும். ஆனால் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணி அதை வாங்கி பார்க்கணும். நம்ம பண்ணினா கேவலம் பார்க்கக்கூடாது. கேவலம் பார்த்தோம்னா ஒன்றும் முடியாது. படித்து வேலைக்கு போகிறது மேட்டர் கிடையாது. வேலைக்கு போனால் பிகம்சி முடிச்சு போட்டு பண்ணி வைக்கணும், அது எனக்கு பெரிய மேட்டர் கிடையாது. பண்ணலாம், எல்லாத்துலேயும் பண்ணணும். வேறு எந்த ஃபால்ட்டு கிடையாது. வளர்த்தலாம், எல்லாருமே பண்ணலாம். இந்த காலத்தில் வேலை கிடைக்கிற சிறுபாடு. அதனால் வந்து நம்ம சுய தொழில் பண்ணி பழகிக்கணும், விவசாயம் பண்ணணும். நாங்கள் 2 மாதம் குட்டிட்டு வந்தோம்னா 6 மாதம் வளர்த்தோணும். காலை ஒரு டைம், சாயந்தரம் டைம் கண்டிப்பாக கழுவிடுவோம். கழுவி ஃபுட்டு வந்து காலை ஒரு டைம், சாயந்தரம் டைம் அதே மாதிரி போடுவோம். மறுபடி 6 மாதம், அது 6 மாதம் வந்து நம்ம ஏவரேஜ் வந்து 110 கிலோ வந்துடுவோம். அப்போ தான் நமக்கு கெயின் இருக்குது. ரொம்ப 7-8 மாதம் போனால் நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாகுது. காலையில் கழுவி சாப்பிடுவோம், சாயந்தரம் கழுவி சாப்பிட விடுறோம், அவ்வளோதான். வேறு பெரிய ப்ராசஸ் ஒன்றும் இல்லை. இன்ஜெக்ஷன் ஏதாச்சும் முடியல, ஏதாச்சும் சாப்பிடாம இருந்தால் மட்டும் இன்ஜெக்ஷன் போடுவோம். எஃப்எம்டி வந்துன்னா வந்து அதை மாட்டுக்கு எப்படி கால் குழம்புல வந்து புண்ணாகுது அது மாதிரி பண்ணிக்காது. ஆனால் அது குழம்பு வந்து 4 நாளைக்கு சாப்பிடாது. இன்ஜெக்ஷன் டெய்லியும் போடணும். போட்டால் தான் இது பண்ண முடியும், ரெக்கே பண்ண முடியும். மறுக்க மாஸ்க் வர டிமார்மிங் கொடுத்துருவோம். டிமார்மிங் கொடுத்தோம்னா நல்லா வளர்ச்சி அதிகமாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு வண்டி ஒன்றில் கடிச்சதுன்னா எல்லா பண்ணி அதை கடிக்கும். வேறு எதுவும் பண்ணாது. அது கடிச்சதுன்னா நம்ம வந்து அது ரூமில் சேர்த்திக்காது. வேறு ரூம் பண்ணி தூக்கி அந்த ரூம் கூட சேர்த்தாது. குறிப்பிட்ட அது புதுசாக இருக்கும்போது சேர்த்திக்கி மறுக்க கொஞ்சம் பெருசாக சேர்த்தாது. அதனால் தனியாக ரூம் போட்டு ஆகணும். போட்டு மறுக்க இன்ஜெக்ஷன் போட்டால் மறுக்க சாப்பிட ஆரம்பிச்சு இப்போ தனியாக விட்டு அவங்க கடைசி வரைக்கும் தனியாக இருக்கணும். அது மறுக்க ஒன்றும் சேர்த்த முடியாது.
22க்கு 15 இதில் ஒரு ரூம்லேயுமே 45 விடலாம். ஸ்பேஸ் இருக்கும் எப்பயுமே. ஸ்பேஸ் இருக்கிற வந்து குளிர்ச்சியாக இருக்கு, நல்லா இருக்கு. அது மெயினாக 2 நேரம் கழுவணும். எல்லாமே சாப்பாடு இலை காய்கறி எல்லாமே சாப்பிடு. எந்த ஃபால்ட்டுங்க போட்டால் சாப்பிடு. குடும்பத்தை தவிர எல்லாமே சாப்பிடு. பண்ணிங்க போட்டு யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. கலருக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கு. ஒரு பேட்ச் எடுத்தோம்னா நல்லா பெனிஃபிட். கரெக்டாக 6 மாதம் வந்ததுன்னா நமக்கு ஒரு பேட்சுக்கு ஒரு 300 குட்டி இருந்ததுன்னா ஒரு 5 லட்சம் மிச்சமாகனு வச்சுக்கலாம் வருஷம் பேட்சுக்கு. ஃபுட்டு பொறுத்து இருக்குது. ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஃபுட் கிடச்சுன்னா ஈஸியாக இருக்குது. கிடைக்காம கொஞ்சம் விலைக்கு வாங்கி மறுக்க ஏதாச்சும் வேஸ்ட் வேறு போட்டோம்னா இதாகும். வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்தமே அந்த எப்படி மாடு எப்படியோ அது மாதிரி கடிக்காது, ஒன்றும் பண்ணாது, குடிக்கல பண்ணுறது. ட்ரிங்க் பண்ணிட்டு அது அவரில் நிப்பிலே குடிச்சிக்கு. தண்ணி குடிக்கிறதுக்கு பண்ணி தினம் டைம் குடிக்குது. தண்ணி வாழை வச்சா அப்படி குடிச்சிக்கு தண்ணி. ஒரு ரூமுக்கு 3 நிப்பிள் இருக்கு. குடிச்சிட்டு ஒரு பாத்ரூம் போனால் அது வாட்ஸ்அப் எங்கேயும் போகாது. இந்த மாதிரி அது ஒரு ஹேபிட் இருக்குது. கழிவுற வேஸ்ட்டில் வந்து இந்த வாய்க்காலில் போய் அங்கே ஒரு டம்ப் ஆகுது. டம்ப் ஆகி நட சுற்றியும் 10 ஏக்கர் இருக்குது. வெள்ளங்காடு, கரும்பு காடு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன். அப்படி அதுவும் போக வச்சிருந்தா மறுக்க டேங்கர் வாங்கியிருக்கிறேன். டேங்கர்லேருந்து கொண்டு போய் தோப்பு விடுறேன். மறுக்க யாராச்சும் கேட்டாலும் கொடுக்குறேன். இப்போ ஆர்கானிக்காக ஃபார்ம் ஆகி நம்ம இயற்கை விஷயமாட்ட ஆகிட்டு இருக்குது. அது வந்து உரம் போட வேண்டியதில்லை, தேவைப்படாது.